இந்தியாவில் ஜனநாயக உரிமைகளை அடியோடு நிர்மூலமாக்க பாசிச வெறிகொண்ட போக்கில் நரேந்திர மோடி அரசு செயல்பட்டு வருகிறது. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா அமைப்பை தடை செய்ததோடு மட்டுமல்லாமல் அவர்கள் சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா அதையும் தடை செய்யலாமா என்று முயற்சித்து வருகிறார்கள். அதைப்போல தமிழ்நாட்டு உரிமைகளுக்காக போராடுகிற அமைப்புகளை, ஈழத்தமிழர் உரிமைகளை பறித்து லட்சக்கணக்கான ஈழத்தமிழர்களை கொன்று குவித்த கொலைகார சிங்கள அரசினுடைய கொடுமைகளை விவரிக்கின்ற அமைப்புகளை தடை செய்யலாமா என்று யோசித்து வருவதான செய்தியும் எங்களுக்கு எட்டியதால் இந்த போக்கினை முளையிலேயே கிள்ளியெறிய வேண்டும் என்பதற்காக இங்கே கலந்து கொண்ட அரசியல் கட்சிகளினுடைய தலைவர்கள் தங்களுடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறோம். அதைப்போல ஆபரேஷன் டிஎம்ஜி என்று சொல்லி மே 17 இயக்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் என்னுடைய ஆர்வீரலவல் திருமுருகன் காந்தி அவர்களையும் நிரந்தரமாக அவர் குரலை ஒடுக்க வேண்டும் என்று ஒரு சதித்திட்டம் காவல்துறையில் இருப்பதாக ஒரு செய்தி வந்தபோது நாங்கள் அதை அலட்சியப்படுத்த விரும்பவில்லை. தமிழகத்தில் எந்த அமைப்பாக இருந்தாலும், யாருடைய உரிமைகளை பறிக்க நினைத்தாலும், யாருக்கு கேடு செய்ய முயன்றாலும், குண்டர் சட்டத்தை அடைக்க முயன்றாலும், அல்லது அவர்களுக்கு வேறு விதமாக அவர்களை தாக்குதல் நடத்தலாம் நினைத்தாலும் அதனை அறவழியில் ஒரு சேர கிளர்ந்து எழுந்து முறியடிப்போம் என்பதை உறுதிப்படுத்துவதற்காக நடைபெற்ற இந்த கூட்டத்தில் அனைவரும் எங்களுடைய கருத்துக்களை மிக திட்டவட்டமாக மத்திய அரசுக்கும் இங்கே காவல்துறையை ஏவுகிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கும் எச்சரிக்கையாக நாங்கள் இங்கே பதிவு செய்திருக்கிறோம். இந்த குட்கா விவகாரத்தில் மேல்முறையீடு செய்ய மாட்டோம்னு சொல்லிட்டு தமிழக அரசை சார்ந்த ஒரு அதிகாரியே மேல்முறையீடு செஞ்சுருக்காங்க. அதே போல் இதுவரையில் எந்த விதமான ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்பட்டதாக தெரியல. குட்கா ஊழலில் கொள்ளையடித்ததில் முதல் குற்றவாளியாக இருக்க வேண்டியவர் காவல்துறைக்கு தலைவராக இருக்கிறார், எக்ஸ்டென்ஷனில் டிஜிபி ராஜேந்திரன். அதேபோல பிரதான குற்றவாளியாக எல்லா ஆவணங்களும் கிடைத்துள்ள நிலையில் விஜயபாஸ்கர் மந்திரியாக உலவிக் கொண்டிருக்கிறார். இன்னும் முன்னாள் கமிஷனர் ஜார்ஜ் உள்பட்ட போலீஸ் அதிகாரிகள் இந்த படுபயங்கரமான ஊழலில் சம்பந்தப்பட்டதற்கு அனைத்து ஆதாரங்களும் ஆவணங்களும் கிடைத்திருக்கின்றன. இந்த நிலையில் இந்த விசாரணையே இல்லாமல் ஆக்குவதற்காக இந்த அரசு, அதிமுக அரசு, அந்த ஊழல் பேர்வழிகளை பாதுகாப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டிருப்பதை வன்மையாக கண்டிக்கிறோம். நீதிமன்றம் ஜாமீன் தர மறுத்தும் பெண்ணினத்தை இழிவுபடுத்திய ஒரு மனிதரை, அவர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அந்த அமைப்புக்கு வேண்டியவர் என்பதனால் அவர் ஒரு அமைச்சரையே சந்தித்து உரையாட முடிகிறது, விழாவில் கலந்து கொள்ள முடிகிறது என்றால் இதைவிட வெட்கக்கேடு, மானக்கேடு தமிழ்நாடு காவல்துறைக்கு இன்னொன்று இருக்க முடியாது.